என்ன சொன்னோம்? இன்னைக்கு கார்த்திகைக்கு அப்பம் ஆக்கணும், வடை தட்டணும், அடை பண்ணணும், நெல் பொரி உருண்டை பண்ணணும், அவல் பொரி உருண்டை பண்ணணும். சில பேர் வந்து பொரியும் அப்பமும் வேண்டாம்னு ஒரு கடலை உருண்டையும் பொடிச்சு வைப்பாங்க அதோட. அதனால் இன்றைக்கி சாயந்தரம் விளக்கேற்றணும். திருவண்ணாமலை தீபம், சர்வாலய தீபம் நமக்கு. திருவண்ணாமலை தீபத்துக்கும் 4 விளக்கை ஏற்றி சுவாமிக்கு நேர்ந்தலாம். வெத்தலை பாக்கு பழம் வச்சு கூட பிறந்தவாள்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக, பிறந்தா நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் கார்த்திகை விளக்கேற்றுறது. விளக்கேற்றுறது கூட பிறந்தவாளுக்காக தான். அப்பத்துக்கு என்ன பண்ணணும்னா, 1 டம்ளர் எதாவது எடுத்துக்கிறத 3/4 டம்ளர் கோதுமை மாவு, பாக்கி 1/4 இதுக்கு அரிசி மாவு. அதை போட்டுட்டு வேணுன்னா 2 ரவை போட்டுக்கணும். அதில் நல்லா இருக்கும். ஊறணும் நல்லா. வெள்ளத்தை கொஞ்சம் பொடி பண்ணி 1 டம்ளர் மாவுக்கு 3/4 டம்ளர் வெல்லம். வெள்ளத்தை பொடி பண்ணிட்டு கொஞ்சமாக ஜலம் ஊற்றி லேசாக சூடு பண்ணி வெல்லம் கரைஞ்சதும் அந்த மாவை போட்டு நல்லா கலந்து வைக்கணும். கலந்து வச்சுட்டு அதில் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சு கொஞ்சம் நாள் நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினப்புறம் எடுத்து பார்த்தா பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சிக்கணும். இல்லை ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்குது. அப்புறமா எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெயை வச்சு ஊற்றி பார்த்துட்டு, சிம்மில் வச்சுட்டு ஊற்றி பார்த்துட்டு அப்புறம் அவ்வளோ அப்பம். அப்புறம் இன்னைக்கு அந்த பொரி உருண்டை எல்லாம் எப்படி பண்ணணும்? பொரி உருண்டைக்கு அவல் பொரி உருண்டை, நெல் பொரி உருண்டை 2 பண்ணணும். நெல் பொரி தான் நேமித்தியம், இருந்தாலும் அவல் பொரியும் பண்ணுவாள். அவல் பொரிக்கு நெல் பொரிக்கெல்லாம் வந்து 3 டம்ளர் பொரியை நல்லா நெல்லெல்லாம் பொரிக்கிட்டு, அவல் பொரியை நல்லா சலித்து மண்ணெல்லாம் எடுத்துட்டு 3-3.5 டம்ளர் போடலாம். நல்ல வெள்ளமாக இருந்தால் 4க்கு 1 போடலாம். இல்லை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கணும்னா 3 டம்ளர் பொரியை அளந்து வச்சுட்டு 1 டம்ளர் வெல்லம், 1 டம்ளர் வெல்லத்தை போட்டு அந்த வெல்லம் நனையிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிடும். அது நல்லா கரைஞ்ச அப்புறம் நல்லா தேங்காயை பல்லாக நறுக்கி அதில் போடணும். நல்லா பாதி நல்லா கரைஞ்ச அப்புறம் கொஞ்சம் சுக்கு பொடி, ஏலப்பொடி எல்லாத்தையும் போட்டு பொடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அந்த தேங்காயை வந்து வறுத்துட்டு போடணுமா இல்லை அப்படியே? பச்சை தேங்காயை உடச்சிட்டு புல்லாக நறுக்கி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போடணும் பாகுல. அது நல்லா பாகு வந்ததுக்கு முன்னாடியே போட்டுடலாமா? அது எல்லாத்தையும் ஒன்றா ஏலக்காய் சுக்கு பொடினா லாஸ்ட்டு அது அதோட தான் சேர்ந்து வரணும் தேங்காய், இல்லைன்னா வெல்லம் அதில் சேராது. அப்புறம் அந்த வெல்லத்தை பாகு வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கெட்டியாக வந்ததும் துளி தண்ணியில் ஊற்றி பார்க்கணும். நல்லா உருட்டை வரும். உருட்டை வந்ததும் டக்குன்னு போட்டால் டங்குன்னு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி கேட்குற பதத்தில் எடுத்து வச்சு பொரியில் ஊற்றி கிளறிண்டே ஊற்றணும். அது பாக தனியாக வச்சுட்டு பொரியத்தை வச்சுட்டு அது மேலே ஊற்றணும். ஒரு கிண்ணத்தில் நல்லா வானா மாதிரி உள்ள வச்சுட்டு அதில் ஊற்றி நல்லா பொரிய கிளறிட்டு 1 டம்ளர் வெல்லம் அதுக்கு சரியாக இருக்கும். 3 டம்ளர் 3.5 டம்ளர் பொரிக்கி 1 டம்ளர் வெல்லம் அந்த கணக்கை வச்சு நல்லா ஊற்றி கிளறிடுவாங்க. கிளறி நல்லா கொஞ்சம் விட்டுட்டு சூடு கொடுக்கறது ஒரு நெய்யோ இல்லைன்னா சில அரிசி மாவோ ஏதோ அப்படியே தொட்டுக்கலாம். தொட்டுன்னு நல்லா ஊற்றிடுவோம். அதே தான் அவல் பொரிக்கும் அதே அளவு தான். பாகு நல்லா இருந்தால் தான் உருட்டை வரும். பாகு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டேன்னா உருட்டை வராது, அப்படியே சேர்த்து அப்பிட்ட வேண்டியதான். சுத்த பாகா அது அடை பண்ணுவாங்க. பச்சரிசி தான் நினைக்கணும் அடைக்கி. பச்சரிசியை நல்லா வெந்நீரில் கொஞ்சம் வெந்நீர் நல்லா காய விட்டு பச்சரிசியை நினச்சோம்னா சிக்காத கொள்ளாத நல்லா வரும். அதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம சாமான் போடுறத விட கொஞ்சம் எப்போதும் புழுங்கரிசிக்கு போடுறத விட கொஞ்சம் கூட போடணும் சாமான். துவரம் பருப்பும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு 3மா ஒரு 1.25 டம்ளர். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் போடலாம் சாமான். அடைக்கும் பல்லெல்லாம் இருக்கிறவங்க அதில் 3/4க்கு கொஞ்சம் மேலே துவரம் கடலைப்பருப்பு அந்த மாதிரியா? எல்லா பருப்புமா 1.25 டம்ளர் எப்படி சரி சமனா போட்டாலும் சரி. உளுத்தம் பருப்பு குறைச்சி போடணும். துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் நிறையா போடலாம். பாசி பருப்பும் போடலாம். எல்லாம் எது இருக்கோ அந்த பருப்பு போடலாம். அது போட்டு மிளகாய் இஞ்சி கொஞ்சம் போட்டு நறுக்கி இஞ்சி தேங்காயை பல்லாக நறுக்கியும் போடலாம், இல்லை துருவியும் போடலாம். அடை இல்லையா? அடையை கொஞ்சம் தினமாக ஊற்றி 5 புளி போடுவாள். 5 புளி வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா அடைக்கி ஊற்றி அதை பண்ணுவோம். வெள்ளை அப்பமும் பண்ணுவாள், வெள்ளை தோசையும் பண்ணுவாள். அப்போல்லாம் எண்ணெய் எல்லாம் வாங்க முடியாதுன்னா வெள்ளை தோசையும் கோதுமை மாவை கொஞ்சம் கரைச்சிட்டு அரிசி மாவை கரைச்சிட்டு இதே மாதிரி தான் அப்பத்துக்கு மாதிரி தான். ஆனால் நீர்த்த
வச்சுப்பேன். ம். வெள்ளை தோசையா எண்ணெயில் ஊற்றுறதுக்கு பதிலாக தோசையாக வைக்கிறது, ஸ்வீட் தோசை. இப்படியும் பண்ணுவா அப்படியும் பண்ணுவா. கரெக்டு. ஆமாம், அந்த அடையும் அடை, அப்பம், பொரி, வெல்லம். வடை காத்தாலேயே ஒரு பாயசம் வச்சு கல்யாணமோ கார்த்திகனோ ஒரு வேளை எண்ணெய் வச்சுட்டு சாணம் பண்ணிவிட்டு வடை தட்டி பாயசம் வச்சு சமைச்சிருவாங்க மாமியார். சில பேர் சாயந்தரமே அந்த வடையும் பண்ணுவாள் காத்தால. அதனால காத்தாலே பண்ணிடுறது. எல்லாத்தையும் ராத்திரி எழுதி விட்டுட்டோம். ரெண்டா ஏவானம் போட்டு ரெண்டாவது திருவண்ணாமலை தீபத்தன்னைக்கும் 4 விளக்கு ஏற்றவா. நம்ம சர்வாலய தீபத்துக்கு நிறையா விளக்கு ஏற்றணும். 3 விளக்கு ஏற்றணும். இதுதான் வந்து விளக்கும் எப்படியெல்லாம் வச்சுட்டு ஏற்றுவேள்? விளக்கு வந்து குத்து விளக்கு ஏற்றணும். அப்புறம் 4 விளக்கு சுற்றி வாசலில் வைக்கிறதுக்கு 4 விளக்கு. மொத்தமாக நிறையா பண்ணணும்னா 108 விளக்கு ஏற்றுவா. அதுக்கு வேண்டாம்னா 54. அதுக்கு 27 விளக்குக்கு குறையாத ஏற்றணும் அப்படின்னு நேற்றுக்கு சொன்னால். நாங்கள் 32 அந்த மாதிரி ஒத்தப்படையில் ஏற்றிருக்கு. 31, 32லாம் 27 விளக்கான ஏற்றுவா அன்னைக்கு மட்டும். மறுநாளைக்கு குறைச்சி எப்படி செய்வோம்? 11 விளக்கு. அவ்வளோதான் காய்ச்சி வச்சு. சூப்பர்.